Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard chapter 3 algebraல exercise 3.10ல உள்ள first sum பார்க்க போறோம். ஒரு 4 subdivisions இருக்கு. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். இது வந்து பேஜ் நம்பர் 124ல இருக்கு. அதாவது நம்ம வந்து graph தான் draw பண்ணனும். graph sheetல graph noteல பண்ணனும். சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா draw the graph for the following. அதாவது equations வந்து நம்ம solve பண்ணனும். linear equation one equation இங்க இருக்கு, two equationsலாம் இங்க இருக்கு. அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் இந்த செகண்ட் சம்ல. சோ இந்த two equations solve பண்ணும்போது மட்டும் நமக்கு some rules இருக்கு, some என்ன வரும் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சிங்கிள் ஈக்குவேஷன்ங்கும்போது நம்ம ஜஸ்ட் அப்படியே சால்வ் பண்ணி கிராஃப் டிரா பண்ணா போதும். ஓகே, நம்ம வந்து அப்புறமா வந்து இது கிராஃபிக்கல் மெத்தட்ல சால்விங் இருக்கு. இன்னொன்று வந்து சம்ஸ் போடும்போது வந்து எலிமினேஷன் மெத்தட் அண்ட் ஆல்சோ த சப்ஸ்டியூஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கிராஃப் மெத்தட் மட்டும் போட்டுருவோம். ட்ரா த கிராஃப் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ இந்த 4 சப்டிவிஷன்ஸ்க்கு வந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம வந்து கிராஃப் நோட்டில் தான் கண்டிப்பாக போடணும். எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளுடைய இன்னொரு சேனல் சங்கீதா சமையலன் vlogs, தொடர்ந்து அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் y is equal to 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃப் நோட்டில் வந்து நம்ம இந்த சைட் கேல்குலேஷன்ஸ் போட்டு அனதர் சைடு வந்து கிராஃப் ட்ரா பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இதோட மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் நம்ம எப்படி கொண்டு வரணும்னா y மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், மீதி எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி கொஷனே அப்படி தான் இருக்கீங்க. ஸோ நோ கேல்குலேஷன்ஸ், அப்படியே நம்ம y equal to 2x வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து கிராஃப்னா என்னது, பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் ஸ்மாலர் கிளாஸஸில், அதே மாதிரி தான் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து எந்த வேல்யூ வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம், மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம் எக்ஸ் ஒய்க்கு. ஸோ நம்ம இப்போ வந்து டேப்லெட் காலம்ஸ் போட்டாச்சு. இப்போ என்னென்னா எக்ஸுக்கு நம்ம இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துக்கலாம். இந்த வேல்யூ தான் கொடுக்கணும்னு இல்லை, எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் நெகட்டிவ்லேயும் கொடுக்கணும், பாசிட்டிவ்லேயும் கொடுக்கணும் சம் வேல்யூஸ். ஓகே, ஸோ நான் -4லேருந்து 4 வரைக்கும் கொடுக்க போகிறேன். ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து அப்படியே இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் இருக்க இடத்துல -4 போட்டால் ஒய் என்ன வரும் அப்படின்னு நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் இங்கே டேப்லெட் காலம்லேயும் வேல்யூஸ் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஸ்டெப்ஸ் எழுதினாலும் எழுதிக்கலாம், உங்கள் இஷ்டம். இல்லைன்னா நீங்கள் டேப்லெட் காலம்லேயே முடிக்கணும்னா இங்கே வந்து ஒரு 2x அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் காலமை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்து y அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வேல்யூ அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து when x is equal to -4 இருக்கும் போது y வந்து 2 இன்ட்டு இங்கே பாருங்கள் 2x இருக்குது, அந்த 2 இன்ட்டு x இருக்க இடத்துல அப்படியே வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 2 வந்து மாறாது, வேரியபிள் இருக்கும் இல்லையா, அதுதான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ y வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, -8. ஸோ உடனே எடுத்து அதை இங்கே போட்டுருங்க. ஏன்னா ஃபைனலாக எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பார்க்கும்போது மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் உடனே எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து when x is equal to -3 நான் போட போகிறேன். ஸோ y வந்து 2 இன்ட்டு -3 will be y equal to -6. 2 3s are -6. ஸோ -6 இங்கே உடனே போட்டுடணும். நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்க இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ y is equal to 2 இன்ட்டு -2ங்கும் போது y is equal to -4ன்னு வரும். ஸோ அதை எடுத்து இங்கே நம்ம உடனே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு y இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸ் இருக்க இடத்துல வந்து -1 போட போகிறேன். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 இன்ட்டு -1 will be y is equal to -2. ஸோ அந்த -2 தூக்கி அப்படிங்க போடுங்க. நெக்ஸ்ட் வந்து when x is equal to 0ங்கும் போது y வந்து 2 இன்ட்டு 0 will be 2 இன்ட்டு 0 will be 0. ஸோ x 0னா y also 0. நெக்ஸ்ட் x is equal to 1ன்னு போட போகிறேன். ஸோ y is equal to 2 இன்ட்டு 1 will be y is equal to 2. புரியுதா? நெக்ஸ்ட்டு when x is equal to 2 போட போகிறேன். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் y வந்து 2 இன்ட்டு 2 will be y is equal to 4. ஸோ இங்கே உடனே நான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் when x is equal to 3ங்கும் போது y வந்து 2 இன்ட்டு 3 will be 2 3s are 6. ஸோ 6. நெக்ஸ்ட் when x is equal to 4ங்கும் போது y is equal to 2 into 4 will be
2 4s are 8. ஸோ y is equal to 8. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான் கேல்குலேஷன்ஸு, பட் சிம்பிளிஃபை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து கிராஃப் ஷீட்டில் வந்து பிளாட் பண்ண போகிறோம். நான் எழுதிக்கிறேன் பாருங்கள், பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதினாலும் எழுதலாம், இல்லை அப்படியே இதை கூட விடலாம். ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எப்படி எழுதணும்னா ஒரு ஆர்டர்ட் பேரில் எழுதணும். இங்கே பாருங்கள், -4, -8 ஒரு பேர், -4, -8 நெக்ஸ்ட்டு கம்மா -3, -6 அப்படி இப்படி பேராக எழுதணும். ஓகே, நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே. -2, -4 நெக்ஸ்ட்டு -1, -2 நெக்ஸ்ட்டு 0, 0 நெக்ஸ்ட்டு 1, 2 நெக்ஸ்ட்டு 2, 4 நெக்ஸ்ட்டு 3, 6 நெக்ஸ்ட்டு வந்து 4, 8. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிளாட்டிங் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை கிராஃப் ஷீட்டில் வந்து பிளாட் பண்ணணும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ நம்ம கிராஃப் ஷீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தா, இங்கே பாருங்கள், இதுதான் கிராஃப் ஷீட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் அந்த டார்க் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த டார்க் லைன் தெரியுது இல்லையா உங்களுக்கு, வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ அதுலேருந்து நம்ம லைன் போட்டுக்கணும். 4 சைட்ஸ் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அழகாக ஸ்கேலை வச்சு பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அந்த லைன் வந்து அந்த டார்க் லைனில் மட்டும்தான் வரணும், பக்கத்தில் வேறு எங்கேயும் போகக்கூடாது. இங்கே பாருங்கள், பக்கத்து லைனுக்கெலாம் வந்து போகக்கூடாது, அந்த டார்க் லைனில் மட்டும்தான் அந்த ஷேட் வந்து வரணும். ஓகே, இப்போ நான் ஒரு சைட் ட்ரா பண்ணிட்டேன், இன்னொரு சைட் பண்ணலாம். அவ்வளோதான், 4 சைடு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ட்ரா பண்ணோடனே இப்படி ஆரோ மார்க் போட்டு இது எக்ஸ், இது வந்து எக்ஸ் டேஷ், நெக்ஸ்ட்டு இது வந்து ஒய், இங்கே கீழே இது வந்து ஒய் டேஷ். ஃபஸ்ட்டு இது போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாயிண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இப்போ யூனிட் ஸ்கேல் எடுக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து கிராஃப் ஷீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் தான் எடுக்க முடியும் இல்லையா? எடுக்க முடியும் மீன்ஸ் இடம் இல்லை எடுக்கிறதுக்கு, அதுதான் இங்கே வந்து ப்ராப்ளம். இங்கெல்லாம் ப்ளஸ், இங்கே மைனஸ் நம்பர், இவங்க பாசிட்டிவ் நம்பர், கீழே வந்து நெகட்டிவ் நம்பர். இப்போ நம்ம ஒரு அந்த 10 ஒரு குட்டி குட்டி லைன் 10 லைன், ஸோ அதை தள்ளி தான் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுப்போம். அப்படி எடுக்கும் போது வந்து நம்மளுக்கு இடம் பத்துற மாதிரி தான் எடுக்க முடியும். இப்போ அதை வந்து எப்படி நம்ம ஸ்கேல் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னா வந்து கொஷனில் பாருங்கள். இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பெரிய நம்பரே வந்து எக்ஸில் -4, ஒய்எக்ஸ் +4 தான். ஒய்எக்ஸ் வந்து நோ ப்ராப்ளம், எக்ஸ் வந்து நம்ம எப்பவுமே குட்டி நம்பர் தான் எடுப்போம். ஒய்யை பார்த்துக்கோங்க, ஒய் வந்து பெரிய ஆன்சரே வந்து 8 தான் பெரிய நம்பர் பாசிட்டிவில், நெகட்டிவ்லேயும் 8ஓட முடிஞ்சிருச்சு. அப்போனா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து 1 எடுத்தாலே 10 அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸ் வந்து நம்ம 1 தான் எப்பவுமே எடுப்போம். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி டாட் வச்சு தான் போடுவேன், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். அந்த டார்க் லைனில் வந்து டாட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் டாட் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் அந்த லைன் போடுறத விட. ஸோ நம்ம இங்கே இந்த பக்கம் வந்து பாசிட்டிவ் நம்பர் 1 2 3 4 5 6 7 8. இங்கே நீங்கள் 8 வரைக்கும் எடுக்கணும்னு இல்லை, ஏன்னா 4 வரைக்கும் தானே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 4ஓட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பக்கம் எல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ ஒய் வந்து நம்ம 1 2 3னே எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து ஹையஸ்ட் நம்பரே வந்து 8ஓடவே முடிஞ்சிருச்சு. அப்போ 1 எடுத்தாலே கரெக்டாக தான் வரும். 1 2 3 4 5 6 7 8 9ஓட போதும், ஏன்னா 8 தானே கடைசி நம்பரேவே இருக்குது அதில் ஆன்சர் வந்தது, அதனால் போதும் இதுவே. நெக்ஸ்ட்டு வந்து -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9. ஓகே, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஸ்கேல் எழுதிக்கோங்க. இங்கே ஸ்கேலு என்ன, எப்படி ஸ்கேல் எழுதணும்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நம்ம 1 யூனிட்டாக எடுத்திருக்கோம் எக்ஸ் ஆக்சிஸ். இது வரைக்கும் எப்பவுமே ஸ்கேல் மாறாது ரெண்டுத்துலேயுமே. ஒய் ஆக்சிஸ்
1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, இது வரைக்கும் எப்பயுமே மாறாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல் எழுதிக்கணும். இப்போ நீங்கள் வந்து 1 1 எடுத்ததுனால எக்ஸில் வந்து 1 யூனிட்னு எழுதிக்கணும், ஒய்லையும் 1 1 எடுத்ததுனால 1 யூனிட். இதுவே வந்து சம்டைம்ஸ் இடம் பத்தாது, வந்த ஆன்சர் வந்து 32 50லாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஒய் வந்து நம்ம 2 2 எடுத்துக்கலாம், 2 4 6 8 அப்படின்ட்டு. அப்போ வந்து இங்கே என்ன எழுதணும்னா 2 யூனிட்ஸ்னு ஒய் ஆக்சஸ்க்கு எழுதணும். ஸோ இங்கே எடுக்கிறத பொறுத்து இது மாறும். ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சஸில் 1 யூனிட்டும் ஒய் ஆக்சஸில் 2 யூனிட்டும் மாற்றி எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் எக்ஸில் இந்த பக்கம் 1 2 3 எடுத்துகிட்டு இந்த பக்கம் 2 4 6ன்னு எடுக்கக்கூடாது, ரெண்டுமே சேமாக தான் எடுக்கணும். அதே மாதிரி ஒயில் இங்கே 2 4 6 எடுத்தால் இங்கேயும் 2 4 6, இங்கே 10 10 எடுத்தால் இங்கேயும் 10 10 தான் எடுக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் நான் மார்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னதுன்னா -4, -8. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதில் -4, -8னா இது ஃபஸ்ட் நம்பர் வந்து எக்ஸை குறிக்குது, செகண்ட் நம்பர் வந்து ஒய்யை குறிக்குது, எல்லாத்துலேயுமே அப்படி தான். அப்போ -4 வந்து எக்ஸில் பார்க்கணும். எக்ஸில் பார்த்தீங்கன்னா -4 வந்து இங்கே, -8 ஒயில் வந்து கீழே அடியில் வரும். ஸோ -4க்கும் -8ம் ஒரு பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகும் இல்லையா, இங்கே பாருங்கள், இங்கே இன்டர்செக்ட் ஆகுதா, -4ம் -8ம். ஸோ அதை வந்து கொஞ்சம் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன பண்ணிடணும், நம்ம எழுதிடணும் -4, -8 பாயிண்ட் மட்டும் வச்சா போதும். ஏன்னா நீங்கள் வந்து சர்க்கிள் இந்த மாதிரி குட்டியாக சில பேர் சர்க்கிள் போடுவீங்க, சர்க்கிள் போடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சர்க்கிளை ஜாயின் பண்ணிடுவீங்க, ஆனால் பாயிண்ட்டை தான் ஜாயின் பண்ணணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து -3, -6. ஸோ -3 இங்கே இருக்குது, -6 இங்கே இருக்குது. ஸோ இங்கே வரும் -3, பென்சிலில் தான் நீங்கள் போடணும். உங்களுக்கு டார்க்காக தெரியுங்கிறதுக்காக தான் நான் பிளாக் பெனில் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பென்சிலில் தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு -2, -4. ஏன்னா நான் பென்சில் யூஸ் பண்ணேன்னா வந்து உங்களுக்கு வீடியோ கிளியராக இருக்காது, அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து -1, இங்கே இருக்குது பார்த்தீங்களா பாயிண்ட்ஸு, நம்ம இது தான் அப்படியே ப்ளாட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் எழுதி வச்சுருக்கோம்ல அதை தான் ப்ளாட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேறு எங்கேயுமே பண்ணலை. ஸோ -1, -2ங்கிறது இங்கே வருமா, -1, -2. ஸோ டாட் வச்சு நம்ம எழுதிக்கலாம், -1, -2. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0, 0. ஸோ இங்கே பாருங்கள், நான் சொல்ல மாதிரி இங்கே வந்து 0 கண்டிப்பாக போடணும், இது 0. ஃபஸ்ட்டு லைன் போட்ட உடனே 4 சைடு ஏரோ மார்க் போட்டு நடுவில் 0 போடணும் கண்டிப்பாக. ஸோ 0, 0ங்கிறது இதுதான் 0, 0. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 1, 2. அப்போ எக்ஸ் ஆக்சஸில் 1 வந்து இங்கே இருக்குது, ஒய் ஆக்சஸில் 2 +2. ஸோ மேலே இங்கே வரும். ஸோ 1, 2. நெக்ஸ்ட் வந்து 2, 4. அப்போ 2 இங்கே இருக்குது, 4 வந்து இங்கே இருக்குது, 2, 4. நெக்ஸ்ட் வந்து 3, 6. 3 இங்கே இருக்குது, 6 ரெண்டு கோயின்சிட் ஆகிற இங்கே இருக்குது, 3, 6. நெக்ஸ்ட் வந்து 4, 8. 4 வந்து இங்கே இருக்குது, 4, 8 இங்கே இருக்குது, 4, 8. ஓகே, அவ்வளோதான். நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ப்ளாட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து உருவாக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட் சைஸ் ஸ்கேல் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து ஜாயின் ஆகிற மாதிரி தான் வரும், எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் ஆகணும். ஸோ இந்த கேஸில் தான் நான் சொன்னேன், பாயிண்ட் வச்சா தான் நீங்கள் உங்களுக்கு வந்து சேஃபர் சைடாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா சர்க்கிளை மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க, அதனால். ஸோ இப்போ வந்து நல்லா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியே வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கா, ஃபுல் ஸ்க்ரீனில் இவ்வளோ தான் காட்ட முடியுது என்னால். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரைஞ்சிக்கலாம். ஸோ 2 பக்கமுமே கண்டிப்பாக வந்து ஏரோ மார்க் போடணும். ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன ஈக்குவேஷன் எழுதணும்னா கொஷின் அப்படியே எழுதணும், y = 2x தான் நான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் அதை அப்படியே இங்கே எழுதிட்டேன். நீங்கள் இங்கே எழுதலாம், இல்லை இங்கே எழுதலாம், எங்கே வேணாலும் எழுதலாம், ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ வெரி சிம்பிளாக முடிச்சிட்டோம் நம்ம. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மு. நோட் பண்ணிக்கோங்க, கிராஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து அழகாக ட்ரா பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இம்பார்ட்டன்னா லைன் போட்டவுடனே 4 சைடு ஏரோ மார்க் போட்டு எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் நடுவில் 0 போட்டுருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஸ்கேல் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் பாயிண்ட்ஸை வந்து நம்ம ப்ளாட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்த்துடலாம் வாங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் சம் y is equal to 4x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதே மாதிரி தான் வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூவும் கொடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ நம்ம எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம சம் வேல்யூஸை வந்து வேணால் ரெடியூஸ் பண்ணிக்கலாமா. உங்கள் புக்கில் வந்து -2 to +2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியே போடலாம். இப்போ பாருங்கள், நான் டேப்லெட் காலம் போட்டுட்டேன். எக்ஸோட வேல்யூ வந்து -2லேருந்து +2 வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து when x is equal to -2ன்னு போடுறேன். இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ y is equal to 4 into இங்கே பாருங்கள் 4x - 1. அப்போ x இருக்க இடத்துல -2 -1. அந்த -1ம் இந்த 4 மாறாது. இந்த எக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் தான் வந்து நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 4 2s are -8 -1 will be -9. அப்போ y வந்து நம்மளுக்கு -9 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே எடுத்து அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இருக்க இடத்துல வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ y is equal to இங்கே பாருங்கள் அப்படியே இங்கே போட போகிறேன். ஸோ 4 into -1 அந்த -1. அப்போ 4 into -1 will be -4 -1 வந்து y is equal to -5. ஸோ அதை எடுத்து இங்கே நம்ம இங்கே அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ y வந்து 4 into 0 -1. அப்போ 4 zeros are 0 -1. இப்போ 0 -1 will be -1. அந்த -1 தூக்கி இங்கே அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்போ y இஸ் ஈக்குவல் டு 4 into 1 -1. அப்போ 4 1s are 4 -1. அப்போ 4 -1 will be 3. அப்போ y இருக்க இடத்துல நம்ம 3ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து when x is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ y is equal to 4 into 2 -1. அப்போது 4 2s are 8. 8 -1 will be y is equal to 7. அப்போ இங்கே அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். என்னென்ன பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் பண்ண போகிறோன்னு இதை அப்படியே பேர் பண்ணி எழுத வேண்டியதான். -2, -9. next comma -1, -5. next 0, -1. next 1, 3. next வந்து 2, 7. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச plotting points. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை எழுதியே ஆகணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். plotting points அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம கிராஃப் ஷீட்டில் வந்து பிளாட் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த சம் வந்து இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். இந்த ஸ்டெப்ஸ் போடாமல் நம்ம ஃபுல்லாக டேப்லெட் காலம்லேயே போடலாம். இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த மெத்தட் தான் நம்ம போடுவோம். நான் அது எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த கேல்குலேஷன்ஸ்க்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுதான் கொஷின். இப்போ அந்த டேப்லெட் காலமில் என்ன போடணும்னா, எக்ஸுக்கு ஒரு இடம், எக்ஸ் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து 4x இங்கேயே நம்ம கண்டுபிடிக்கிறோம் டேப்லெட் காலம்லேயே, புரியுதா? 4x அதையும் இங்கே போட்டுக்கோங்க. அதாவது இந்த இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே போடணும். நெக்ஸ்ட்டு -1 அதையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே 1 by 1 போடுங்க, புரியுதா? இப்போ இதுக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். நம்ம வந்து அதே வேல்யூ -2, -1, 0, 1, 2. ஸோ இந்த வேல்யூ தான் நான் வந்து இதில் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து கேல்குலேஷன் வந்து டேப்லெட் காலம்லேயே முடிக்கிறது தான், இது வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் நான் எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும் நல்லா. ஓகே, ஒன்றுமே இல்லை, அந்த ஈக்குவேஷனில் இருக்கிறது அப்படியே நம்ம வந்து டேப்லெட் காலமில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம எழுதிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம எடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ். இப்போ 4x அப்படின்னா என்னது? இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். அப்போ 4 into -2 will be -8. 4 into -1 will be -4. 4 into 0 will be 0. 4 into 1 will be 4. 4 into 2 will be 8. 4 2s are 8. புரியுதா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் -1. அப்போ -1னா அந்த -1 அப்படியே இங்கே இதில் போடணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே எக்ஸ் எதுவுமே இல்லை இல்லையா, எதுவுமே பண்ண வேண்டாம்.
அப்போ -1 அப்படியே இங்கே போடணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஒய்யோட வேல்யூ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ ஒன்றுத்துலேயும் இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போடணும், இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போடணும். இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துடாதீங்க, இது வந்து இதுதான் வந்து நம்ம எடுத்துருக்கிற வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தனியாக தெரியறதுக்காக நான் ஒரு டபுள் லைன் மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கு இந்த வேல்யூ எடுத்துடக்கூடாது. ஓகே, இது வந்து ஆன்சர், ஃபைனலாக வர ஆன்சர் எக்ஸும் ஒய்யும். ஸோ அதுக்கு மட்டும் நான் ஒரு டபுள் லைன் மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ புரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அப்படியே இங்கே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். -8 -1 என்ன வரும், -9. -4 -1 -5. 0 -1 -1. 4 -1 3. 8 -1 7. அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன எழுத போகிறோம், plotting points என்ன இதில், எக்ஸும் ஒய்யும். அப்போ என்ன வரும், -2, -9, நெக்ஸ்ட்டு -1, -5, நெக்ஸ்ட்டு 0, -1, நெக்ஸ்ட்டு 1, 3, நெக்ஸ்ட்டு 2, 7. அவ்வளோதான். ஸோ இதுதான் அதோட plotting points. இப்போ இந்த மாதிரி மெத்தட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே நான் கிராஃப் ஷீட்டில் வந்து பிளாட் பண்ண போகிறேன். இப்போ நான் எப்படி அந்த நம்பர் எடுக்கணும்னே எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். எக்ஸ் வந்து 1 2 3 எடுத்துக்கலாம், ஏன்னா சின்ன நம்பர் தான். ஒய்யும் 1 2 3 எடுத்துக்கலாம், ஏன்னா மைனஸை பொறுத்த வரைக்கும் 9 வரைக்கும் தான் இருக்குது, ப்ளஸை பொறுத்த வரைக்கும் 7 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 1 2 3 எடுத்தாலே இடம் பத்தும். ஸோ அதனால் நான் வந்து 1 2 3 எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். கிராஃப் போடும்போது எப்பயுமே வந்து பென்சிலை வந்து நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லைன் வந்து போட்டாச்சு. லைன் போடும்போது வந்து அந்த டார்க் லைனில் தான் போடணும், பக்கத்துலலாம் எங்கேயும் போயிடக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ இங்கே பாருங்கள் போட்டாச்சு. ஸோ இது வந்து எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய் டேஷ், அப்புறம் இங்கே வந்து நம்ம 0ன்னு போட்டுக்கணும். இப்போ நான் வந்து யூனிட்ஸ் வந்து 1 1ஆகவே எடுக்க போகிறேன். 1 2 3 4, சும்மா ஒரு 5 வரைக்கும் போதும், ஏன்னா நம்ம -2 to +2 தானே எடுத்துருக்கோம், அதனால் போதும். -5 வரைக்கும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒய்லேயும் வந்து பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் இருக்குது, அப்போ நம்ம ஒரு 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, 8 வரைக்கும் போதும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா -9 வரைக்கும் இருக்குது, அப்போ ஒரு -10 வரைக்கும் எடுத்துக்கலாம். -6 -7 -8 -9 அண்ட் -10. ஸோ இப்போ நான் எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம எழுதி வச்சுருக்கோம் இல்லையா பிளாட்டிங் பாயிண்ட்ஸ், அதுதான் நான் பிளாட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு -2, -9. ஸோ ஸ்கேல் எழுதிடலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் நம்ம மறந்துடுவோம். ஏன்னா ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 1 யூனிட்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் 1 centimeter, அதுவும் வந்து 1 யூனிட்னு தான் எடுத்திருக்கோம். ஓகே, நான் இப்போ பாருங்கள் -2, -9. அப்போ இங்கே இருக்குது -2, இங்கே இருக்குது -9ங்கிறது கீழே வரும். இப்போ -2 -9 உங்களுக்கு மார்க் பண்ண தெரியும் இல்லையா? எஸ். நெக்ஸ்ட்டு -1, -5ங்கிறது இது ரெண்டும் கோயின்சிட் ஆகிற பாயிண்ட் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 0, -1 இங்கே வரும். 0, -1 தெரியுதா? நல்லா டார்க்காக வச்சுக்கோங்க. 0, -1. ஸோ 0 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. அப்போ இங்கே தான் மார்க் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 0ல் கொண்டு போய் மார்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 1, 3. 1 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. 1, 3. நெக்ஸ்ட் வந்து 2, 7. 2, 7. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், ஸ்கேலை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இதில் நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்கேலை வச்சு எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். 2 சைடு வந்து ஆரோ மார்க் போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் இங்கே எழுத சொல்லியிருந்தேன். அப்போ என்ன ஈக்குவேஷன், y is equal to 4x minus 1க்கு தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வந்து கிராஃபை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் என்னால் காட்ட முடியல, ஏன்னா நோட் வந்து பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் ஸோ அப்படி நான் ஸ்லோவாக மூவ் டவுன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த கிராஃபை. அவ்வளோதான், வெரி சிம்பிள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், y is equal to 3/2 into x plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம், y equal to தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், போன சம்மில் மாதிரிலாம் வந்து எக்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ, அதாவது எக்ஸ் வந்து -2 to +2 அப்படின்னு நம்ம இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இனிமேல் இந்த சம்முக்கு அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கங்க, 3/2 into x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 2வும் இந்த எக்ஸு இங்கே வர ஆன்சரும் இங்கே வர எக்ஸு கொடுக்குற வேல்யூ வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் வர ஆன்சர் வந்து ஹோல் நம்பராக இருக்கும், நம்மளுக்கு ப்ளாட் பண்ண ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து டெசிமலாக இருக்கும். அதாவது இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள் 3/2 into எக்ஸுக்கு வந்து ஒரு -1 கொடுக்குறேன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகாது, கரெக்டாக. இப்போ 3/2ன்னு அப்படியே இருக்கும். அப்புறம் அடுத்து 3யோட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ வரும். நெக்ஸ்ட் அது டெசிமல் கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அது ப்ளாட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே எக்ஸுக்கு வேல்யூ வந்து எடுக்கும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, கேன்சலேஷன் ஆகிற மாதிரி எடுங்க 2 டேபிளில். அப்போ 2 டேபிளில் கேன்சலேஷன் ஆகிற மாதிரி நம்பர்னால் என்ன நம்பர் எடுக்கணும், ஈவன் நம்பர்ஸாக எடுக்கணும், கரெக்டாக 2 டேபிளில் வர நம்பர்ஸாக எடுக்கணும். புரியுதா, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கலாம், -2 வரும், அப்புறம் 0 எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம், கரெக்டாக. நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 6, அந்த மாதிரி ஒரு 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ நெகட்டிவில் வந்து ஒரு நம்பர் தான் எடுத்திருக்கேன். என்ன பண்ணலாம், அதுக்காக இங்கே எடுத்துக்கலாமா, ஒரு -4 இங்கே எடுத்துக்கலாமா, ஓகே. இதை வந்து நீங்கள் இந்த பக்கம் போட்டுக்கோங்க, -4 -2 அப்படின்ட்டு. இப்போ நம்ம வையோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் டேப்லர் காலம் மெத்தட் போடுறதா இருந்தாலும் போடலாம். டேப்லர் காலம் மெத்தட் போடுறதா இருந்தால் இங்கே என்ன வரும்னா 3/2xன்னு வரும், இங்கே 3ன்னு வரும், இங்கே வந்து yன்னு வரும். ஓகே, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அது போட்டு காட்டுறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு வேல்யூவாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து when x is equal to -2, அப்போ y வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 3/2 into x இருக்க இடத்துல வந்து -2, அந்த +3 அப்படியே வச்சுக்கலாம். 2 1s are 2, 2 1s are 2 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 3 into -1 will be -3 + 3 will be y is equal to 0. அப்போது இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம் y is equal to 0 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ y இருக்க இடத்துல 3/2 into 0 + 3, இதெல்லாம் அப்படியே மாறாது, இந்த இடத்துல உள்ள வேல்யூஸ் மட்டும் நம்ம மாறும். ஸோ 3/2 into 0 will be 0. ஸோ 0 + 3 will be y is equal to 3. ஸோ இதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம் உடனே. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இருக்க இடத்துல வந்து 2ன்னு போட போகிறேன். ஓகே, அப்போ என்ன வரும், y is equal to 3/2 into 2, அந்த +3 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 2 1s are 2, 2 1s are 2 கேன்சல் ஆகிடும். ஸோ y is equal to 3 + 3 will be y is equal to 6. ஸோ அதை எடுத்து இங்கே அப்படியே போடுங்க, y is equal to 6ன்னு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இருக்க இடத்துல வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ y is equal to 3/2 into 4 + 3. ஓகே, இந்த இடத்துல புரியுதா உங்களுக்கு. ஸோ 2 1s are 2, 2 2s are 4, நெக்ஸ்ட்டு 3 2s are 6 + 3. ஸோ y is equal to 9. ஸோ அந்த y is equal to 9 அப்படிங்க போடுங்க. நெக்ஸ்ட் வந்து x is equal to 6 போட போகிறேன். x is equal to 6, அப்போ y இருக்க இடத்துல வந்து 3/2 into 6 + 3, 2 1s are 2, 2 3s are 6, 3 3s are 9 + 3 will be y is equal to 12. இப்போ y இருக்க இடத்துல நம்ம 12 போட்டுக்கலாம். போதும், 8லாம் போடணுன்னு அவசியம் இல்லை, இங்கேயே நான் -4ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ x is equal to -4 போட போகிறேன். அப்போ y is equal to 3/2 into -4 + 3, 3/4, 3/2, 2 1s are 2, 2 2s are 4, அப்போ 3 2s are -6 + 3 will be y is equal to -3. ஸோ நான் அதை எடுத்து இங்கே அப்படியே போட்டுக்கிறேன். அவ்வளோதான், போதும் இதோட. இப்போ நம்ம plotting points எழுதிடலாம்.
ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே எழுத போகிறேன். -2, 0, 0, 3 அப்படின்னு. -2, 0, நெக்ஸ்ட்டு 0, 3, நெக்ஸ்ட்டு 2, 6, நெக்ஸ்ட்டு 4, 9, நெக்ஸ்ட்டு 6, 12, நெக்ஸ்ட் வந்து -4, -3. ஓகே, இடையில வந்து கமா போட மறந்துடாதீங்க, இல்லைனா அது மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து எழுதியாச்சு. இதை வந்து நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம் கிராஃபில். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னொரு மெத்தட், அந்த மெத்தடும் சொல்லித்தரேன். எக்ஸு, நெக்ஸ்ட் கொஷனில் என்ன இருக்குது, 2 டேர்ம் இருக்குது, 3/2x + 3. ஸோ அதை அப்படியே நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ 3/2x ஒரு காலமும் 3 ஒரு காலம், அப்புறம் y-யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் வேல்யூ தான் இங்கேயும், -4, -2, 0, 2, 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். போதும், 6 எல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இங்கே எழுதுறது உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்படியே கொஷனில் உள்ளது நம்ம அப்படியே இங்கே எழுத வேண்டியது தான். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே உள்ளது அப்படியே போடலாம். இப்போ பாருங்கள், 3/2 × xனா 3/2 × -4 அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகே, இப்போ 3/2 × -4னா 2 1s are 2, 2 2s are, இங்கே அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். 2 1s are 2, 2 2s are 4 வரும். இப்போ 3 × -2 will be -6. புரியுதா? நெக்ஸ்ட்டு 3/2 × 2, அப்போ 2 1s are 2, 2 1s are 2, அப்போ 3 × -1 will be -3. 3/2 × 0 பண்ணால் 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு 3/2 × 2, 2 2 கேன்சல் ஆகிடும், அப்போ பேலன்ஸ் 3. நெக்ஸ்ட்டு 2 1s are 2, 2 2s are 4, அப்போ 3 2s are 6. புரியுதா? நெக்ஸ்ட்டு இந்த 3 அப்படியே போடணும். 3 3 3 3 3 போட்டாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணி இங்கே எழுதணும். ஸோ -6 + 3ங்கும் போது -3ன்னு வருமா? நெக்ஸ்ட்டு -3 3 வந்து 0, 0 + 3 வந்து 3, 3 + 3 6, 6 + 3 9. அவ்வளோதான், சேம் அதே தான் வரும். இங்கே பாருங்கள், இப்போ ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம எழுதுவோம். சேம் இதே தான் வரும். -2, -3 இருக்கா? -2, சாரி -2 இல்லை, -4, -3 இங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு -2, 0 இந்த இருக்குது, 0, 3 இந்த இருக்குது, 2, 6, 4, 9 இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஸோ எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மெத்தட் வந்து நல்லா இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ப்ளாட் பண்ணிடலாம் வாங்க. அதே மாதிரி கிராஃபில் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நான் பாயிண்ட்ஸும் எடுத்துட்டேன், x x' y y' எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் பாயிண்ட்ஸும் எடுத்திருக்கேன், 1 2 3 எடுத்திருக்கேன், 2 பக்கமும் ஸ்கேலும் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம வேல்யூஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸில் வந்து ஈவன் நம்பர் தானே சப்ஸ்டியூட் பண்ணோம். -2 -4 அந்த மாதிரி தானே நம்ம எடுத்தோம். ஸோ கிராஃப்லேயும் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸில் வந்து -2 -4 அப்படின்னு எடுக்கக்கூடாது, கண்டினியூஸாக தான் எடுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், கிராஃப் நம்ம ப்ளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -2, 0. இப்போ -2 இங்கே இருக்குது, 0. அப்போ 0னா இங்கே -2ல் ப்ளாட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட் வந்து 0 ஆகிடுச்சுன்னா எந்த பாயிண்ட் வந்து வேல்யூ இருக்கோ அந்த பாயிண்டில் கொண்டு போய் மார்க் பண்ணிவிடுங்க. 2, 0னா 2ல் பண்ணணும்னு அர்த்தம். 0, 2னா y ஆக்சஸில் 2ல் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதா? நெக்ஸ்ட்டு 0, 3. அப்போ என்ன அர்த்தம்? 0, 3னா 0, y ஆக்சஸில் 3. அப்போ இங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நான் இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் அப்படியே மார்க் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதா? இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் அப்படியே மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, 2, 6. ஸோ 2 இங்கே இருக்குது, 6ங்கும் போது இங்கே வரும் 2, 6. நெக்ஸ்ட் வந்து 4, 9. அப்போ 4 இங்கே இருக்குது, 4, 9. நெக்ஸ்ட் வந்து 6, 12. 6, 12. நெக்ஸ்ட் வந்து -4, -3. -4, -3 வந்து கீழே வரும். அவ்வளோதான், எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருதா? அப்படி தான் வரணும், அப்போ தான் கரெக்டு. ஏதாவது பெண்டாயிரம் வந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது கேல்குலேஷன்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் பாருங்கள், எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து 2 சைடு வந்து ஆரோ மார்க் போட்டுடலாம். ஆரோ மார்க் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே எழுதிடலாம். y = 3/2 × x + 3. அவ்வளோதான்.
ஓகே, ஸோ இந்த தேர்ட் சப்டிவிஷன் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? உங்களுக்கு தெரியுதா எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் கிராஃப்னு? ஓகே, தேர்ட் சப்டிவிஷனோட கேல்குலேஷன்ஸ் இந்த பக்கம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மெத்தட் போட்டிங்கன்னா இந்த இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் வரவே வராது. இந்த டேப்லர் காலமுக்கு அப்புறம் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுத வேண்டியது தான், எக்ஸும் ஒய்யும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் சப்டிவிஷன் ஆஃப் திஸ் வீடியோ பார்த்துடலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் 3x + 2y which is equal to 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் வந்து சம்மில் வந்து y லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது இருந்துச்சு, மீதி எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு. இப்போ இந்த சம்மில் பாருங்கள் மாறி இருக்குது எல்லாமே. அப்போ நம்ம y மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கணும், மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடணும்னு அர்த்தம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஸோ இப்போ 3x + 2y which is equal to 14 சாரி 3x + 2y which is equal to 14. அப்போ என்ன பண்ணணும், y மட்டும் இந்த பக்கம் இருக்கணும், மீதி எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2y இருக்குமா இந்த பக்கம், ஃபஸ்ட்டு 3x அந்த பக்கம் போனால் 14 - 3x புரியுதா? நெக்ஸ்ட்டு 2 அந்த பக்கம் போனால் y is equal to 14 - 3x by 2 வருமா? புரியுதா? அப்புறம் என்ன வரும், y is equal to இதை நம்ம பிரிச்சுக்கலாம், 14/2 - 3/2x இல்லைனா 3x/2. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 7 1s are 7, சாரி 2 1s are 2, 2 7s are 14. இப்போ y is equal to 7 - 3/2x. இப்போது இதுக்கு தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நான் வந்து டேப்லர் காலம் மெத்தட் போட போகிறேன். இதுக்கு எப்படி போடுறேன்னு பாருங்கள். நான் அந்த இந்த மெத்தட் போட போகிறதில்ல, ஏன்னா இனிமேல் வந்து இந்த மெத்தட் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து எழுத போகிறோம். இங்கேயும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்ன வேல்யூ வேணால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 2 டேபிளால் கேன்சல் ஆகிற மாதிரி வரணும். அப்போ ஈவன் நம்பர் எடுத்தால் தான் முடியும். ஸோ நான் வந்து -4 -2 0 1 2 இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். புரியுதா? இப்போ பாருங்கள், நம்ம இங்கே என்ன எழுதணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 7. இங்கே லைனாக இருக்குல்ல, அது அப்படியே எழுதுங்க. 7 ஒரு டேர்மும், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -3/2x இருக்குது, அந்த மைனஸை போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் தான் ஒய்யோட வேல்யூ. டேப்லர் காலம் மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக தான் புரியும் இல்லையா? ஈஸியாக தான் இருக்குது. இங்கே இருக்கிறத அப்படியே வந்து ஒரு டேர்மாக எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 7னா என்ன அர்த்தம், 7 வந்து இங்கே அப்படியே எழுதணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு -3/2 × x. அப்போ இது பாருங்கள், இன்ட்டு 4ன்னு வருமா, இல்லை இங்கே போட்டுக்கோங்க. -3/2 × 4 வரும்போது 2 1s are 2, 2 2s are 4 கேன்சல் ஆகிடும். இப்போ -3 × -2 will be 6. -× +6. நெக்ஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். அப்போ -3. ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் இதே தான் வரும், -3/2. சாரி 1 எடுத்துட்டேன்னா 1 எடுக்கக்கூடாதுல்ல. எஸ், ஏன்னா வந்து பாருங்கள் ஃப்ராக்ஷனில் வந்துருச்சு, கேன்சல் ஆகுற மாதிரி எடுக்கணும். ஓகே, ஈவன் நம்பர் தான் நான் எடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ இது பார்க்கும்போது 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ -3 மட்டும்தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்க்கும்போது 2 1s are 2, 2 2s are 4. இப்போ இங்கே 2 இருக்குது. அப்போ -3 × 2 will be -6. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா? இல்லைனா இங்கே நீங்கள் கேல்குலேஷன் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 7 + 6 will be 13, 7 + 3 will be 10, 7 + 0 will be 7, 7 - 3 will be 4, 7 - 6 will be 1. ஓகே, இப்போ நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். plotting points -4, 13 இங்கே எழுதிடலாம். -4, 13, -2, 10. நெக்ஸ்ட் வந்து 0, 7, 2, 4, 4, 1. புரியுதா? ஓகே, இப்போ நம்ம பிளாட் பண்ணிட வேண்டியது தான் வேல்யூஸ் எடுத்து. உங்களுக்கு இந்த டேப்லர் காலம் மெத்தட் வேண்டாம், புரியலன்னா நீங்கள் வந்து அந்த எப்பயும் போடுற மாதிரி மெத்தடும் போடுங்க. ஆனால் வந்து நீங்கள் டேப்லர் காலம் மெத்தட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கு. 10th ஸ்டாண்டர்டில் உட்காந்து நீங்கள் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது.
நம்ம எப்பயுமே வந்து கிளாஸஸ் வந்து மேலே போக போக வந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு மெத்தட்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நான் 4 சைடு வந்து இதெல்லாம் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா சைடும் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. எல்லாமே ஸ்கேல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்ஸு -4,13. ஸோ -4 இங்கே இருக்குது, 13 இங்கே இருக்குது. ஸோ ரெண்டும் கோயின்சைட் ஆகிற இடம் இங்கே இருக்குது. -4,13. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் -2,10. ஸோ -2,10 வந்து இங்கே இருக்குது. ஸோ -2,10. நெக்ஸ்ட் வந்து 0,7ங்கும் போது 0,7 இங்கே இருக்குது. கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கோங்க, அப்போ தான் தெரியும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு 2,4. நெக்ஸ்ட்டு 4,1. அவ்வளோதான், நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஒரு ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஜாயின் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். பாருங்கள், ஸோ 2 சைடு வந்து ஆரோ மார்க் கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஈக்குவேஷன் அப்படியே கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன் எது வேணால் எழுதலாம். ஒன்று வந்து நீங்கள் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதலாம், இல்லைனா இந்த ஈக்குவேஷன் எது வேணாலும் எழுதலாம். ஸோ நான் வந்து கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். இங்கே எழுதுகிறேன், y = 7 - 3/2x. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்மளுடைய இன்னொரு சேனல் சங்கீதா சமையலன் vlogs, தொடர்ந்து அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. Bye bye students.